சிவகாமியும் ராஜசேகரும் ஒவ்வொருத்தரும் வந்து 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து ரொமான்டிக்கா வந்து பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து பிடிச்சிட்டே நிற்கிறாங்க. ரொம்ப நேரம் வந்து பிடிச்சு நிற்கிறதால எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த வயசில் என்னம்மா ரொமான்டிக்கா இருக்காங்க. ஐயோ! சூப்பரா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு கார்த்தி. உடனே வந்து பெரியப்பா அசத்துறீங்களே! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விலகுறாங்க. சிவகாமி வந்து நீ வேறடா என்னடா பேசிட்டு இருக்க? அப்படின்றாங்க. டேய் என்னடா ரொம்ப பேசுற? அப்படின்றாரு ராஜசேகர். இங்கே ஒரு ரொமான்டிக் சீனே ஓடிச்சு. இதுக்கு மேலே நாங்கள் பேசாமல் இருந்தால் எப்படி? நாங்கள் பேசுறதுக்கு ஓவரா பண்ணீங்க. ரொம்ப ஓவரா போறடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் போறாரு. கம்முனு இருங்கடான்னு. எப்படி விலகி ஓடி போறாரு பத்தியா இவரு அப்படின்னு சொல்றாங்க. இங்கே வந்து அப்படியே வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. என்னத்த ரொம்ப வெக்கப்படுறீங்க போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம கார்த்தியோட ஒய்ஃப் வந்து பவி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஏய் உங்களுக்குலாம் வேறு வேலை இல்லை போங்கடி எப்படி சொன்னோன்னே நம்ம சிரிக்கிறாங்க கண்மணி. என்ன நடக்குது இங்கே? அவள் விழுவான்னு பார்த்தா அம்மா விழுந்து ஐயோ இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க மயூரி. நல்லா ரொமான்டிக்ஸ் இதெல்லாம் போச்சு நீ விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே என்ன ரொமான்டிக் சிக்கணும் வயசான காலத்தில் அப்படின்னோடனே இதில் என்ன இருக்குது இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க. சரி இப்போ கண்மணி வேலையே என்ன பண்ணுறது? வேலை அவர் ராசி நல்லா இருக்குது நம்ம என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. வேறு எதாவது செய்யணுமே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அன்புக்கு வந்து வேலையே ஓடல, கண்மணி ஞாபகமாகவே இருக்குது. கண்மணிக்கு கால் பண்ணி எப்போ தான் சாயந்தரம் ஆகும் கண்மணி, எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு. ஏங்க டைமே அவ்வளோ ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது நான் சீக்கிரமாக தான் வருவேன். ஏங்க எல்லோரும் வந்து தப்பாக நினைக்க போகிறாங்க, நினச்சின்னு போகிறாங்க. ஏன் பொண்டாட்டியை பார்க்க நான் சீக்கிரம் வரக்கூடாதா? சரி சரி சொல்லு உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னோடனே ஒன்றும் வேணாம் நீங்கள் வந்தால் போதும், அதெல்லாம் தெரியாது நான் எல்லாம் வாங்கி தான் வருவேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அன்பு வராரு. அன்புவை பார்த்துட்டோன்னே கண்மணி வந்து அப்படியே பார்க்குறாங்க. அச்சோ இவ்வளோ பேர் இருக்காங்களே எப்படி இது அப்படி சொல்லிட்டு பின்னாடி மறைச்சிருக்காரு கையை வச்சுட்டு. அதை பார்த்து கார்த்திக் கண்டுபிடிச்சிடறாரு. என்ன மறைக்கிற எங்களுக்கு தெரியாமல் அப்படின்னா ஒன்றும் இல்லையே என்னென்ன டே சாப்பிட வாடா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரமா ஒரு நிமிஷம் அப்படின்னு. கண்மணி ஒரு நிமிஷம் வா ஏன் அப்படின்றாங்க. அதை கேட்டு கண்மணி நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. கண்மணி அவன் தான் கூப்பிட்றல கண்மணி போ கண்மணி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாம் ஸ்வேதா மயூரி பார்க்குறது என்னவா இருக்கும், எதுக்காக கண்மணி தனியாக கூப்பிட்றான் அவன், என்ன பண்ண போகிறான், சே இதெல்லாம் பார்க்கணும் நம்ம தலை எழுதியிருக்கு அப்படின்னோடனே உடனே வந்து அண்ணி எட்டி பார்க்கலாமா, சே அசிங்கமாக இல்லை நம்மளுக்கு எட்டி பார்க்குறதுக்கு, நேராக போய் பார்ப்போம் அப்படின்னோடனே கரெக்டாக நீ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. பார்த்தா என்ன கண்மணி இவ்வளோ லேட்டாக வர, இவன் வேறு ஏதோ ஏடகுடமாக பண்ண போகிறான், நீ இதை வேறு நம்ம பார்க்க போகிறோம், இல்லை வேறு ஏதோ தரப்போகிறாரு அதனால் அதை கூப்பிட்றாரு என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம் வாங்க அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து இங்கே பாரு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பூவை காட்டுறாரு. மல்லிப்பூ அல்வாவையும் காட்டுறாரு. என்னங்க இதெல்லாம் அப்படின்னோடனே இதை கொடுக்க தாண்டி கூப்பிட்றேன் எல்லாரும் இருந்தாங்களா எப்படி காட்டுறதுன்னே தெரியல, இந்த மல்லிப்பூ வச்சுக்கோ கண்மணி, ஏங்க இப்போ வச்சா சந்தேகம் வராதா எல்லாருக்கும், கொஞ்சம் நேரம் பொறுத்து வச்சுக்கிறேங்க, சரி ஸ்வீட்டாவது சாப்பிடு அல்வா சாப்பிடு கண்மணி அப்படின்னோடனே ஏங்க சாப்பிட்ற டைமில் எதுக்குங்க இதெல்லாம், சரி நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் நீங்கள் சாப்பிடக்கூடாது ஓகேவா, உங்களுக்கு சுகர் ஆகாதுல்ல அப்படின்னோடனே சரி நான் சாப்பிடல நீ மட்டுமா சாப்பிட்டு கண்மணி உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சோண்டு சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுல்ல நானும் கொஞ்சோண்டு சாப்பிடவா அப்படின்னோடனே அதெல்லாம் வேணாப்பா நான் மட்டும் தான் சாப்பிடுவேன், நான் சாப்பிட்றதா தான் சாப்பிட்றேன் இல்லை சாப்பிட மாட்டேன், ஐயோ வேணாம் சரி நானே ஊட்டி விடுறேன் அப்படி சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. கண்மணி இன்னும் கொஞ்சம் சாப்பிடு கண்மணி அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ண வராரு. உடனே நிறுத்துங்க போதும், இந்த ஸ்வீட்டு உனக்கு கிடச்சிச்சு எனக்கு கிடைக்கல தேவையான ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. ஐயோ இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போயிடுறாங்க. இதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல, அன்பு பார்த்திங்களா நீ யாருக்கும் தெரியாமல் எவ்வளோ ஸ்வீட் வாங்கி கண்மணிக்கு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு யாருக்கும் கொடுக்காம நேராக கண்மணிக்கு மட்டும் கொடுக்குறாரு நீ, இதெல்லாம் அநியாயமாக இருக்குது அப்படின்னோடனே அல்வா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது நீ கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும்ல, சும்மா இருக்கியா அல்பா மாதிரி பேசாத, இங்கே எனக்கு வயிறாக எரியுது அவங்க 2 பேரும் ரொமான்ஸை பார்த்துட்டு என்னால் இதெல்லாம் பார்க்கவே முடியல, நானே புருஷனை விட்டு தனியாக பிரிஞ்சிருக்கேன் ஆனால் இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல, நான் புருஷனோடு தான் இருக்கேன் இருந்து என்ன பிரயோஜனம், அவர் இதெல்லாம் வாங்கி தரப்போறாரு அப்படின்னுக்காக சரிடி இதை இப்படியே போக விடக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணி தீரணும், ஆமாங்க நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும், இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ரொமான்ஸாக இருக்குது என்னால் தாங்கிக்க முடியல நீ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படி பார்த்துட்டு என்ன வயிறு எரியுது போல் இருக்குது அப்படின்றாரு. கார்த்தி வந்து எப்பவும் போல் இவன் உன மாட்டான் இப்போ பார்த்தாலும் இது சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்தோம் நீங்கள் போயிட்டு ஓடி போயிட்டு அன்பு ரூமை எட்டி பார்த்ததை பார்த்தோம், உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு, நாங்கள் ஒன்று எட்டி பார்க்கலையே எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அவங்க பின்னாடியே போனீங்களே, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அசிங்க பிடிச்ச வேலையெல்லாம் செய்யாமல் ஒழுங்காக இருக்க கற்றுக்குங்க, இங்கே பாருங்கள் பிக் மம்பி கிட்டே நான் உங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லிவிடுவேன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னோடனே நாங்கள் ஒன்றும் பண்ணலப்பா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நடுவாக பார்க்குறதுக்கு இருங்க உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்றார்.